அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கல் திருக்குறள் இன்னைக்கு நாள் 3 ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல இருந்து பார்க்க போறோம். ஒழுக்கமுடைமையில முதல் 5 குறள். முதல் குறள் என்னன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம், விழுப்பம்னா என்ன அர்த்தம்னா சிறப்புன்னு அர்த்தம். விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த முறையில பார்த்தாலும் நமக்கு சிறப்பை தரக்கூடியது எது அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றதுனால அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணுமா, எப்பாடுபட்டாவது காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒழுக்கம் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறது. நம்ம தல், அல், ஐ, கை, வை இதெல்லாம் எதுல படிப்போம்? தொழிற்பெயர்ல படிப்போமா? அப்ப ஒழுக்கம் அப்படின்றது தொழிற்பெயர். படும் அப்படின்னா என்னன்னு கேட்டா வினை முற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்த குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அப்படின்னா என்னன்னா, பரிந்து அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். விரும்பி காக்கணுமா ஒழுக்கத்தை? எப்படி விரும்பி காக்கணும்? ஏன் அப்படின்னா எம்முறையில ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு நல்ல தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும், எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு சிறப்பு தரக்கூடியது எதுதான் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றதுனால அந்த ஒழுக்கத்தை எப்படி காக்கணும் அப்படின்னா விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல காக்க அப்படின்றதோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. க, இயர் இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுன்னு படிச்சிருப்போம். காக்கன்றது வியங்கோல் வினைமுற்று. இந்த பரிந்து தெரிந்து அதெல்லாம் ஊ சவுண்ட்ல வந்தா என்னன்னு படிச்சிருக்கோம். போன வீடியோலயே ஊ வந்துச்சுன்னா வினையச்சம்னு படிச்சிருக்கோம். அப்ப பரிந்து தெரிந்துன்றது வினையச்சம். அடுத்த குறள் என்னன்னா, இதுலயே பரிந்தோம்பி தெரிந்தோம்பி பிரித்து எழுதுக கேட்டா என்ன எழுதுவோம்? பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு எழுதுவோம். அவ்வளவுதான். அடுத்து 3வது குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றோம். ஒழுக்கமுடைமை குடிமை, அதாவது ஒழுக்கம் உள்ளவங்க தான். குடிமைனா உயர்குடி. ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினர். அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும் அவங்க இழிக்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இழிந்த பிறப்பு அப்படின்னா சவுண்ட்ல முடிஞ்சா என்னன்னு படிச்சிருக்கோம்? சவுண்ட்லயும் அப்படின்னு முடிஞ்சா அது பெயரச்சம்னு படிச்சிருக்கோம். அப்ப இழிந்த பிறப்புன்றது பெயரச்சம். அடுத்த குறள் என்னன்னா, மரப்பினும் மோத்து கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக குன்ற கெடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தா கூட திரும்ப படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அவனோட ஒழுக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவனோட குடிப்பிறப்போட சிறப்பே மொத்தமா கெட்டுரும். அதனால நம்ம படிக்கிறத விட எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கெடும் அப்படின்றத வினை முற்றுன்னு சொல்லுவோம். கொலல் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்? அல்லுல முடிஞ்சா தொழிற்பெயர். அப்ப அல்லிற்று தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த குறள் என்னன்னா, அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வுன்னு சொல்றோம். அழுக்காருன்னா என்னன்னு படிப்போம்? பொறாமை அப்படின்னு படிப்போம். பொறாமை உள்ளவன் கிட்ட ஆக்கம்னா செல்வம், செல்வம் இருக்காது. அந்த மாதிரி ஒழுக்கம் யார்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட கண்டிப்பா உயர்வு இருக்காதுன்னு சொல்றோம். இந்த இடத்துல உடையான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த உடையான் அப்படின்னா என்ன இலக்கண குறிப்புனா வினையால் அணையும் பெயர். நம்ம 10th கொடுத்துருப்பாங்க. வினையால் அணையும் பெயர் தான் என்ன? தொழில் செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். உடையான் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். இன்னைக்கு ஒழுக்கமுடைமையில 5 குறள் பார்த்திருக்கோம். நாள் 3. நாளைக்கு மிச்சம் இருக்கிற 5 குறளை பார்ப்போம். நன்றி.